அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ சுருக்கமாக நம்ம பார்க்குறோம். இந்த 2026ஆம் வருஷத்தில் ஏதாவது மேஜர், அதாவது பெரிய கிரகங்களுடைய பயிற்சி இருக்கான்னு பார்க்குற போது குரு பகவானுடைய பயிற்சி ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு அவர் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு உங்களுடைய ராசிக்கு வர்றார். அது இல்லாமல் இந்த வருஷம் முழுவதுமே கிட்டத்தட்ட திருக்கணிதப்படி சனி பகவான் மீன ராசியில் ஓராண்டுகளுக்கு அங்கே தான் சஞ்சாரம் பண்ணுறார். டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் ராகு கேது பயிற்சி. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். கேது பகவான் கோச்சாரத்தில் 2ஆம் இடத்துல இருக்கார். ஆக குரு, சனி, ராகு, கேது மேஜரான கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம். இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பார்வை, இந்த பார்வையினால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன். அடுத்தபடியாக இவங்க எந்தெந்த நட்சத்திரத்தின் வழியாகலாம் சஞ்சாரம் பண்ணுறாங்களோ அதன் அடிப்படையில் நமக்கு பலன். இதெல்லாம் கணக்கில் எடுக்கிறோம். இது இல்லாமல் மேஜராக இந்த வருஷம் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த கிரகங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த வருஷம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிற பொது பலனை பார்க்கணும். இந்த பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. நம்முடைய லைஃப்பில் ஏதாவது ஒரு கிரகம் நிறைய நன்மைகளை செய்துன்னா அந்த கிரகம் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையும் நமக்கு செய்ய போகுதுன்னு அர்த்தம். இதே மாதிரி வேறொரு கிரகம் நமக்கு நன்மையை செஞ்சாலும் இன்னொரு கிரகம் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனைகளை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆகையினால நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு கிரகத்தின் பிடியில் தான் வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்குற போது இந்த வருஷ பலனை நம்ம ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறமான பலன், மே 31க்கு அப்புறமான பலன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் பார்க்குறோம். ஆகையினால ஒரு கிரகம் நன்மையை செய்யும்போது அதே கிரகம் தீமையை செய்யணும்னு சொல்லியிருக்கேன். இது ஒரு வருடத்திற்கான பலன். அதனால் பொறுமையாக நிதானமாக கேளுங்க. நமக்கு மெயினாக தேவை பண வசதி, பொருளாதார வசதி நமக்கு எப்படி இருக்குங்கிறது தெரியணும். குறிப்பாக நம்முடைய ஜாப், வேலை வாய்ப்புகள் எப்படி, நம்ம எதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தால் பிஸ்னஸ் எப்படி இருக்கும், அது இல்லாமல் நமக்கான தேவைகள், அதாவது மன வாழ்க்கை, திருமணம், குழந்தை பாக்கியம், அது மட்டும் இல்லை கடன், நோய், இதை பற்றியான விஷயங்களை தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குற போது இந்த வருஷம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூனுக்கு அப்புறம்தான் மாற்றம், முன்னேற்றம் பெரிய லெவலில் இருக்குது. என்ன மாதிரியான முன்னேற்றம் அப்படின்னு பார்க்குற போது அவர் உங்களுடைய ராசிக்கே குரு பகவான் வருவார். அவர் வந்தவுடனே இறை அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நல்ல பலன்கள்